இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி ஹெர்ஷி ஹலேவி ராஜினாமா. ஹமாஸ் தாக்குதலை தடுக்க தவறியதற்கு பொறுப்பேற்று பதவி விலகல். இஸ்ரேல் ராணுவத்தில் அடுத்தடுத்து குவியும் ராஜினாமா கடிதங்கள். தலைமை தளபதி ஹெர்ஷி ஹலேவியின் ராஜினாமாவை தொடர்ந்து பலரும் பதவி விலகல். இஸ்ரேல் ராணுவத்தின் தெற்கு பிரிவு தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் யாரோன் ஃபென்கெல்மன் ராஜினாமா. காசா போரில் இஸ்ரேலின் நோக்கங்கள் முழுமையாக நிறைவேறவில்லை என்பது உண்மைதான். பதவி விலகிய ராணுவ தலைமை தளபதி ஹெர்ஷி ஹலேவி ஒப்புதல். காசா லெபனான் போராளி குழுக்களுக்கு எதிரான சண்டையில் இஸ்ரேலுக்கு படுதோல்வி. ஈரான் உயர்மட்ட அதிகாரி மொஹ்சின் ரிஷி ஆதாரங்களுடன் விளக்கம். ஹிஸ்புல்லா தலைவர் படுகொலை சம்பந்தமாக வெளியான புதிய தகவல். லித்தானி ஆற்றை நெருங்க முயன்று தோற்று ஓடிய இஸ்ரேல் படை. அதற்கு பின்னரே வான்வழி தாக்குதலை கையில் எடுத்தது அம்பலம். இஸ்ரேல் உயர்மட்ட அதிகாரி மொஹ்சின் ரிஷி விளக்கம். காசா போரில் இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் கருத்து. இஸ்ரேல் ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் உண்மை அம்பலம். இந்த போரில் வெற்றி கிடைத்துள்ளதாக வெறும் 8% இஸ்ரேலியர்கள் மட்டுமே கருத்து. உயிர் தியாகத்துக்கு காசா இளைஞர்கள் தயாராக இருக்கும் வரை இஸ்ரேலால் எப்போதும் வெற்றி பெறவே முடியாது. ஆக்கிரமிப்பு நாட்டின் முன்னாள் தேசிய பாதுகாப்புத்துறை செயலாளர் கியோரா எய்லாண்ட் கருத்து. 15 மாதங்களாக காசாவில் இஸ்ரேல் சாதித்தது என்ன? இஸ்ரேல் ஊடகவியலாளர் ஸ்வி எஹெஷ்கெலி கேள்வி. பொதுமக்கள் முன்னிலையில் ஆயுதங்களுடன் ஹமாஸ் போராளிகள் தோன்றியதை சுட்டிக்காட்டி ஆதங்கம். காசாவில் மீண்டும் பழைய நிலையே திரும்பிவிட்டது. ஹமாஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறது. உதவி பொருட்கள் சென்று சேர ஆரம்பித்து விட்டன. வீடுகளை இடித்ததை தவிர எதையும் சாதிக்கவில்லை. நம் வீரர்களை இழந்தது மட்டுமே மிஞ்சி உள்ளது. காசா தோல்விகளை பட்டியலிட்டுள்ள இஸ்ரேல் ஊடகவியலாளர் ஸ்வி எஹெஷ்கெலி. காசாவை தங்களால் மட்டுமே ஆள முடியும் என்பதை மீண்டும் ஹமாஸ் நிரூபித்துள்ளதாக இஸ்ரேல் ஊடகம் செய்தி. 15 மாத போருக்கு பிறகும் காசாவை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் ஹமாஸ் வைத்திருப்பதாக இஸ்ரேலின் சேனல் 12 ஊடகம் கருத்து. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.